இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற மூவி ரொம்பவே அன்யூஷுவலான மூவி அப்படின்னு சொல்லலாம். அந்த மூவியை எடுத்த டைரக்டருக்கே புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி போயிருந்ததுன்னா அது ஒரு போன் மூவி அப்படின்ற முத்திரை கூட குத்திருப்பாங்க. அதில் நடித்த லீட் ஆக்ட்ரஸை வந்து போன் ஸ்டார்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான மூவி தான் போல இருக்கு. ரொம்பவே அன்யூஷுவலான மூவி தான் கண்டிப்பாக. எத்தனையோ காமெடிஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் எதுவுமே பீ கீப்பரை தவிர மைண்டில் பெருசாக எதுவும் தங்கலை. அந்த மாதிரி ஒரு சூழலில் என்னோட ஃப்ரெண்டு இந்த மூவி பூவர் திங்ஸ் யாகோஸ் லாந்திமோஸ் இயக்கி 2023 வெளியான பூவர் திங்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 11 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மூவிக்கு பல பேப்டா கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணாலும் 11 நாமினேஷன்ஸ் இந்த மூவிக்கு கிடைச்சது மட்டும் போதுமா இந்த மூவியை பார்க்கறதுக்கு? யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஒரு போன் மூவி ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொன்னப்புறம் 11 அகாடமி அவார்ட் நாமினேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இது அந்த கேட்டகரி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி காமெடி இல்லை பீரியட் மியூசிக்கல் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அந்த ஜானர் போட்டிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ காமெடி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஸோ முதல்ல அதை வார்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவியை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கவா பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய காமெடிஸ் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் பீ கீப்பர்ஸ் எதுவுமே என் மைண்டில் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒன்று தான் என் மைண்டில் தங்கியிருக்கலாம். அதே சமயம் 2 மணி நேரம் 20 நிமிடம் இவ்வளோ பெரிய லென்த்தில் ஓடக்கூடிய ஒரு மூவியை உட்காந்து பார்க்கணுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனுக்கு. ஸோ லாங்கான மூவி, லென்த்தியான மூவி பார்த்துக்கலாம். ஸ்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம். ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இது மாதிரியான திரைப்படங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வருது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ கண்டிப்பாக தவற விட வேண்டாம் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன். முக்கியமாக இதில் ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ண போகிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த மூவியோட லீட் ஆக்ட்ரஸ் எம்மா ஸ்டோன் அவங்களோட லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸு அதை நீங்கள் மூவி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப டெடிகேட்டடாக 2 பேருமே, அதாவது டைரக்டரும் சரி எம்மா ஸ்டோனும் சரி. இதற்கு முன்னாடி மேபி யார்கோஸ் லாந்திமோஸ் கூட தி ஃபேவரேட் அந்த மூவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் கூட ரிலீஸ் ஆச்சு. பியூட்டிஃபுல்லான மூவி. அதுலேயும் எம்மா ஸ்டோன் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல் மூவி மட்டும் இல்லை, 2-3 அதாவது அதுலேயும் ஒரு ஆஸ்கர் அவார்டு அந்த மூவி கிடைச்சிருக்கு. சப்போர்ட்டிங் ரோலுக்கான நாமினேஷன் எம்மா ஸ்டோனுக்கு கிடைச்சாலும் அந்த அவார்டு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸை எந்த குறையும் சொல்ல முடியாது. முடிஞ்சவங்க அந்த மூவியை பற்றி பாருங்க, அதை பற்றி ரிவ்யூ போடுவோம். ஸோ அந்த மூவியில் ஏற்பட்ட ஒரு நட்பாக இருக்கலாம் டைரக்டருக்கும் எம்மா ஸ்டோனுக்கும். ஸோ அவங்களோட ஒரு தைரியமான அர்ப்பணிப்பை தான் இந்த மூவியில் பார்க்க முடியும். ஏன்னா அது சாதாரணமான ஒரு கேரக்டரில் அவங்க நடிக்கலை. இது ஒரு நார்மலான மூவியும் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், 2 பேரும் திருப்பியும் 3வது ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூவியில் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட உறவு இன்னும் தொடருது. ஸோ அந்த மூவியை ரொம்ப ஆவலாகவே எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு கன்செக்யூட்டிவ் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான மூவி கொடுத்துருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐ எம் ஈகலி வெயிட்டிங் ஃபார் கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் டூ. டைரக்டர் பற்றி சொன்னேன், எம்மா ஸ்டோன் பற்றி சொன்னேன், ஆனால் வேறு ஆர்டிஸ்டுகள் யாரும் இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். லீட் ரோலில் வருகிற 4 பேருமே எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆர்டிஸ்ட்கள் தான். வில்லியம் டேஃபோ, மார்க் ரஃபலோ, அவங்களோட டேலண்ட்ஸ் நீங்கள் பிற சினிமா மற்ற திரைப்படங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மார்க் ரஃபலோ ஏற்கனவே ஆஸ்கர் அவார்ட்ஸ்லாம் வாங்கின ஒரு ஸ்டார் தான். இந்த மூவியில் மார்க் ரஃபலோ வழக்கமாக ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் ரோல் இந்த மாதிரியான கேரக்டரில் தான் நான் பார்த்துருக்கேன். இதில் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்காக மட்டுமே தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் இந்த மூவியை பொறுத்த வரையில். ஸோ ஆடியன்ஸை அந்த 3 பேரோட நடிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒன்று வில்லியம் டாஃபோ, மார்க் ரஃபலோ, அப்புறம் எம்மா ஸ்டோன் த்ரூ அவுட் த மூவி. எனவே அவங்க தான் ஸ்கோர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 11 ஆஸ்கர் நாமினேஷன்ஸில் அவங்க லீட் ஆர்டிஸ்டாக
ஃபார் ஃபீமேல் அந்த கேட்டகரியில் ஆஸ்கர் அவார்டும் வாங்கிட்டாங்க. அதில் இன்ட்ரோவில் சொல்லாமல் விட்டுட்டேன். இது அவங்களுக்கு 2வது ஆஸ்கர் ஃபார் லீட் ரோல். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்கர் லாலா லேண்டுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவியை பொறுத்தளவில் கண்ணை மூடிட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு கேரக்டர்னு ஏற்கனவே சொன்னேன். மூவியை பற்றி சொல்லணும்னா, வில்லம் டஃபோ ஒரு புகழ்பெற்ற சர்ஜன். அவங்க அப்பா ஒரு ஃபெயில் சர்ஜன் அப்படிங்கிறது வில்லம் டஃபோட முகத்தை பார்த்தாலே தெரியும். பல ஆராய்ச்சிகளை அவர் முகத்தில் மட்டும் பண்ணியிருப்பார் போல சர்ஜரியை. ஸோ வித்தியாசமான ஒரு முக அமைப்போட இந்த மூவியில் நடிச்சிருக்காரு வில்லம் டஃபோ. ஸோ அவர் எம்மா ஸ்டோன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இறந்த பிறகு அவரோட உடம்பை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. அது கிட்டத்தட்ட அவரோட லேப் மாதிரி தான், இல்லைனா ஆப்ரேஷன் தேட்டர்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். சுற்றி எப்போவும் அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பல பிணங்கள் நிர்வாணமான ஒரு நிலையில இருக்குது. எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை பார்க்கலாம், ஏதாவது க்ளோஸா சர்ஜரி பண்ற காட்சிகளை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம காஷியஸா பார்க்கணும். ஸோ எம்மா ஸ்டோனுக்கு எப்படி உயிர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத திரைப்படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் சொன்னா அப்புறம் பார்க்கறதுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். ஸோ படத்தோட கீ அதாவது இந்த இடம் தான், அதை கண்டிப்பா பார்க்கணும். திரும்ப உயிர் கிடைச்ச எம்மா ஸ்டோன் பாடியிலே ஒரு grown up லேடியா இருந்தாலும் திரும்பவும் அவங்க சிறு குழந்தை பருவத்திலேருந்து வளர்ற மாதிரி ஒரு மன வளர்ச்சிங்கிறத பார்க்கறது தான் இந்த திரைப்படம். அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவருக்கு எம்மா ஸ்டோனை நிச்சயம் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஒரு குழந்தை எப்படி தத்தி தத்தி நடக்குமோ அது மாதிரி எம்மா ஸ்டோன் நடக்கிறது, ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுறதுன்னு சொல்லி தட்டுகளெல்லாம் போட்டு உடைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காட்சிகளே தெரிஞ்சிடும் அவங்களோட மைண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முழு வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிக்கிறது, தன்னோட செக்ஷுவாலிட்டியை புரிஞ்சிக்கிறது, வெள்ளரிக்காய் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, நானே என்னோட சந்தோஷத்தை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுய அனுபவம் என்ன அப்படிங்கிறத ஆக்சிடெண்ட்டாக கற்றுக்கிறது, அதை வேலைக்காரிட்ட சொல்கிறது, நான்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி நம்மளோட சந்தோஷத்தை நாமளே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கே நடக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மைண்ட் டெவலப் ஆகுது. அந்த நேரத்தில் காட்வின் பேக்ஸ்டரோட லாயராக வர மார்க் ரஃபலோ கூட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு அவரோட பெரிய உலக சுற்றுப்பயணத்தில் இணைஞ்சிடுறாங்க எம்மா ஸ்டோன். ஸோ பல பியூட்டிஃபுல்லான கண்ட்ரிகளுக்கு கப்பலில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸோ பிகினிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருகிற மூவி அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லாக மாறுது. ஸோ சினிமாட்டோகிராஃபியை சொல்லவே வேண்டாம், பியூட்டிஃபுல்லாக. அடுத்து எம்மா ஸ்டோனுக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபி டைரக்டருக்கு அப்புறம் அதை தான் பேசணும். ஸோ இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு டைம் இருக்குது, அவங்களோட growth ஒரு பக்கம். ஸோ அந்த நேரங்களில் சில அடல்ட் சீன்ஸ் கண்டிப்பாக வருது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்க வேண்டிய நேரம். கடைசியாக உலகம்லாம் சுற்றிட்டு மார்க் ரஃபலோவோட எப்படி வீடு சேர்றாங்க, அதாவது மரணப்படுக்கையில் இருக்கிற வில்லம் டெஃபோ சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திரைப்படம் முடியுது. ஆனால் எண்டு அது கிடையாது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ரசிச்சு நான் எதையுமே ரிவீல் பண்ணலை. ஸோ நீங்கள் தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. 1992 அலிஸ்டர் கிரே எழுதி வெளியான இதே பேரில் வெளியான நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியாதுங்கிறத தவிர மற்றபடி ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி. நிறைய ஃபிலாசபிஸ், நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. அடுத்த திரைப்படத்தில் சந்திப்போம். until then take care, bye.